எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம மட்டா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டைல்ஸ், டெரக்கோட்டா டைல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டிலே டெரக்கோட்டா டைல்ஸ் பண்ணி நம்ம வால்லே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி. நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து 2 இன்ச் பை 2 இன்ச் ஒரு போர்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. கார்ட்போர்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அட்டை மாதிரி ஏதாவது இல்லை இருந்தாலும் சரி, பேப்பரில் இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணி 2 இன்ச் பை இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 இன்ச் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும் டைல்ஸ் எல்லாம். ஸோ நம்ம வீட்லேயே நம்ம கிச்சன்லேயோ இல்லை நம்ம ஸ்டடி ரூம்லேயோ இல்லை நம்ம பெட்ரூமில் எங்கே வேணாலும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுக்கு பெரிய மேசன் ஒர்க்லாம் தேவையில்லை. ஸோ நான் 2 இன்ச் பை 2 இன்ச் கார்ட்போர்ட் கட் பண்ணியிருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட்டுக்காக க்ளே எடுத்துக்கோங்க, டெரக்கோட்டா க்ளே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதனுடைய திக்னஸ் வந்து 8 mm இருக்கணும். இந்த மாதிரி ஸ்கேல் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டுக்காக உட்டன் ஸ்கேல் அந்த மாதிரி தான் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து 8 mm திக்னஸ். 8 mm நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா ஃபயர் ஆகும்போது க்ளே வந்து அப்சர்வ் ஆகும்போது இன்னும் திக்னஸ் கம்மியாகும். அதனால் 8 mm எடுத்துக்கோங்க. ஸோ 2 8 mm ஸ்கேல் எடுத்துகிட்டு ரோலர் பின் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளே வந்து நல்லா வெஜ்ஜிங் பண்ணிடலாம். ஸோ வெஜ்ஜிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. அந்த ஏர் பபிள்ஸோடு நம்ம வந்து டைல்ஸோ இல்லை வேறு எது பண்ணாலுமே, ஜுவல்லரியோ எது பண்ணாலுமே ஃபயர் ஆகும்போது அது வெடிச்சிடும். அந்த இடத்துல மட்டும் ஒரு கேப் இருக்கும். ஸோ எப்பவுமே நல்லா வெஜ்ஜிங் பண்ணிட்டு அந்த ஏர் பபிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி அந்த 8 mm திக்னஸ் ஸ்கேலை வச்சுட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்காக தான் இது வச்சுருக்கோம். ஸோ நல்லா இது ரோல் பண்ணி நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளே வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ஒரு நியூஸ் பேப்பர் மேலே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படியே நம்ம கட் பண்ணால் கீழே இருக்க அந்த துணியோ இல்லை நம்ம வந்து அந்த பிளேஸோ வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் மேலே ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எடுக்க செய்ய அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி பாருங்கள், இந்த மாதிரி ரோல் ஆகணும். அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக ஃப்ளாட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு இது. இப்போ நம்ம டைல்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ 2 இன்ச் பை 2 இன்ச் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மெஷர்மெண்ட். ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எங்கே வைக்கணுமோ பார்த்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சிங்கிளாக இருந்தாலும் ஓகே, இல்லை டபுளாக கட் பண்ணாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி மெஷரிங் ஸ்கேல் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற அந்த உட்டன் ஸ்கேல் வச்சு நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. கட் பண்ணும்போது க்ராஸாக வச்சு கட் பண்ணாதீங்க. எப்பவுமே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கட் பண்ணுற டூல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா நீட்டாக கட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம வச்சு ஃபுல்லாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஈவனாக நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ ஒவ்வொரு பாக்ஸும் நம்மளால் வந்து கட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈவனாக மேலேருந்து ஒரு லைன், சிங்கிள் லைன் போட்டோன்னா ஸோ அந்த லைனுக்குள்ளே நம்மளுக்கு எத்தனை டைல்ஸ் வருதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பாட்டம்லேயும் போட்டிருக்கேன், அதே மாதிரி டாப்லேயும். இப்போ 4 சைட்ஸுமே நான் மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி எல்லா டைல்ஸும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி நம்ம ஷீட்டில் வந்து கட் பண்ணி மெஷர் பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறது ஒன்று. இது இல்லாமல் நம்ம தனியாக வந்து ஒரு டூல் வருது, டைல் கட்டிங் டூல் அப்படின்ட்டு. ஸோ டைல் கட்டர் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒன்று வாங்கியிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், பேப்பரில் கட் பண்ணி எடுத்தது எப்பவுமே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஈவனாக எட்ஜஸ் எல்லாம் ஈவனாக இருக்கணும். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த மாதிரி, அதனால தான் பேப்பரில் வச்சு நான் யூஸ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் கவர் மேலே வச்சோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர் மேலே வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ அந்த ஷேப் மாறாமல் எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் அந்த இன்னொரு டூல் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து டைல் கட்டர். இது உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். 2 இன்ச் பை 2 இன்ச் தான் இதுவும். ஸோ இதில் நீங்கள் கட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக எட்ஜஸும் நல்லா ஈவனாக வந்துடும். ஸோ ஒன்று பேப்பரை மெஷர் எடுத்து அப்படி ஈஸியாக கட் பண்ணிக்கோங்க. இதை வாங்குறதுக்கு வசதி இல்லை, இந்த மாதிரி வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் வந்து எப்படி இதில் வருதுன்னு காட்டுறதுக்காக தான் இதை நான் வாங்கியிருக்கேன். பட் இது காஸ்ட்லி தான். ஸோ பாருங்கள், 2 இன்ச் பை 2 இன்ச் டைல் தான். நீங்கள் நிறைய டைல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டைல் கட்டர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படியே பண்ணால் அந்த மெட்டீரியலில் வந்து க்ளே ஒட்டிக்கும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிட்டு கட் பண்ணுங்கள்.
பாருங்கள் சூப்பராக அப்படி ஈவனாக அந்த கார்னர் எட்ஜஸ் கூட வந்து உங்களுக்கு ஈவனாக வருது. இது சீக்கிரம் வேலை முடியுது. நிறையா பண்ணும்போது இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது கூட. ஸோ இதெல்லாம் நான் கட் பண்ணி இப்போ எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு 10 டைல் 5 டைல் பண்ணுறீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஈரத்துணியை வந்து கீழே வச்சுக்கோங்க. ஸோ ஈரத்துணியினால் ஈரம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே ஒரு கவர். ஸோ இந்த கவர் தின்னாக இருந்தாலும் ஓகே, திக்காக இருந்தாலும் ஓகே. ஸோ நான் வந்து இந்த கார்பேஜ் கவர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய அது யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ இந்த கவரை எடுத்துகிட்டு கீழே ஒரு லேயர் நீங்கள் வந்து அடுக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த டைலை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு டைலும் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கவரில் போட்டு கொஞ்சம் லைட்டாக அதை வெட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லேயர் ஆஃப் டைல்ஸ் வந்து அது சேம் அது மேலேயே அடுக்க வேண்டாம். ஒன்றா பக்கத்தில் அடுக்குங்க. அப்படி இல்லைன்னா இந்த கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலேயே வந்து அப்படியே நீங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று கூட நீங்கள் அடுக்கிக்கலாம். ஸோ டைரெக்டாக ஒரு கிளே மேலே இன்னொரு கிளே நீங்கள் வைக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் நீங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டைல்ஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் மேலேயும் வந்து அடுக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டைல்ஸ் வேணுமோ அடுக்கிடுங்க. ஒரு நாளைக்கு 10ன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் ட்ரை ஆயிரும். ஸோ பாருங்கள், இந்த ஈர துணி போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது நான் 2 days வந்து வச்சு நான் அதை ஒர்க் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் செய்கிறேன்னா நாளைக்கு இது வந்து எனக்கு வந்து அது ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த க்ளே வந்து உடஞ்சிடும், நம்ம யூஸும் பண்ண முடியாது. இந்த மாதிரி க்ளே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.